மதுரை மத்திய தொகுதியின் திமுக அதிமுக தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி இருக்கிறது? மறைந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தற்பொழுதைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் குடும்பத்தினர் இந்த தொகுதியில் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட செல்வாக்கை கொண்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் இந்த வாக்குகளை பிரித்து வெற்றியாளர்களை தீர்மானிப்பதில் தாவேகா மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை மத்திய தொகுதியின் கள நிலவரத்தை நமது தேர்தல் திருவிழாவில் காணலாம். பாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவை உற்று நோக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. அந்த வேளையில் நாம் அனைத்து கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை மத்திய தொகுதியின் கள நிலவரத்தையும் தேர்தல் திருவிழா 2026 காண இருக்கின்றோம். மதுரை மத்திய தொகுதியின் திமுக அதிமுக தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி இருக்கிறது? தமிழக சட்டசபை தேர்தல் குறித்த அறிவிப்பு இன்னும் சில வாரங்களில் வெளியாக உள்ளது. இந்த முறை கிட்டத்தட்ட 4 முனை போட்டி என்பது உறுதியாகியுள்ள நிலையில் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை தவிர அதிமுக, திமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அனைத்தும் தங்களது கூட்டணியை இறுதி செய்யும் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்பு தொகுதி உடன்பாடுகை முடித்து அதன் பின்புதான் வேட்பாளர்கள் விவரங்கள் வெளியிடுவார்கள். வேட்பாளர்களுக்கான விருப்ப மனுக்கள் அனைத்து கட்சியின் சார்பில் வாங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அங்கு போட்டியிடக்கூடியவர்கள் யார் யாருக்கு அதிக வாய்ப்பு என்பதை வெளியிட இருக்கின்றோம் உங்கள் கிங் 360 சார்பில். இதில் திரைமறைவில் சீட் பேரமும் நோட்டு பேரமும் நடப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. அதே வேளையில் முக்கிய தொகுதிகளில் வேட்பாளராக களமிறங்க வாய்ப்புள்ள பிரமுகர்கள் தற்பொழுதே களப்பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளார்கள். இச்சூழலில் தமிழகத்தின் முக்கிய தொகுதிகளில் யார் யாரெல்லாம் எந்தெந்த கட்சியில் வேட்பாளர்களாக களமிறங்க வாய்ப்புள்ள டாப் 3 கேண்டிடேட் லிஸ்ட் உங்கள் கிங் 360 வெளியிடுகிறது. அதில் அவர்களது குடும்ப பின்னணி, சமூக பின்னணி, வெற்றி வாய்ப்பு நிலவரங்கள், தொகுதியில் அவர்களும் அவர்கள் சார்ந்த கட்சியும் என்னென்னலாம் செய்திருக்கிறது என்பது குறித்து கிங் 360 முழு ஆய்வை நடத்தி உங்களுக்கு வெளியிடுகிறது. அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 தொகுதிகளில் மதுரை மத்திய தொகுதி மிகவும் ஸ்பெஷல். காரணம், உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில், கூடல் அழகர் பெருமாள் கோவில் மற்றும் திருமலை நாயக்கர் மகால் ஆகியவை இந்த தொகுதியில் அமைந்துள்ளது. அது மட்டுமல்ல, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் போன்ற முக்கியமான அரசு நிர்வாக மையங்கள், நகரின் முக்கிய வணிக வீதிகள் மற்றும் பழைய மதுரையின் மையப்பகுதியாகவும் இந்த தொகுதி வருகிறது. ஆரம்பத்தில் காங்கிரசின் பலமான இடமாக இருந்த மதுரை மத்திய தொகுதியில் அதன் பின் திமுக, அதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாறி மாறி வெற்றி பெற்றுள்ளன. குறிப்பாக திமுக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் ராஜன் மற்றும் அவரது மகன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரின் குடும்பத்திற்கு இந்த தொகுதியில் செல்வாக்கு அதிகம். மதுரையின் மையப்பகுதியில் சௌராஷ்டிரா சமூகத்தினர் அதிக அளவில் வசிக்கின்றனர். இந்த தொகுதியில் மிக முக்கியமான வாக்கு வங்கியாக இவர்கள்தான் உள்ளனர். அதேபோல் பட்டியல் சமூகத்தினர் 8% அதிகமாக உள்ளனர். நகரின் பிற தொகுதிகளைப் போலவே இங்கும் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் கணிசமான அளவில் உள்ளன. வணிகம் மற்றும் இதர தொழில்களில் ஈடுபட்டுள்ள நாடார் மற்றும் யாதவ மக்கள் இந்த தொகுதியில் பரவலாக உள்ளனர். இந்த தொகுதியில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ சமூக மக்களின் வாக்குகளும் 20% அளவில் இருக்கின்றன. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் களம் கண்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 73,205 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் ஜோதி முத்துராமலிங்கத்தை தோற்கடித்தார். 2வது முறையாக எம்எல்ஏ ஆனார். 2016 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக எம்எல்ஏ ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏறத்தாழ 2 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில்
திமுகவின் சார்பில் இந்த முறையும் சிட்டிங் எம்எல்ஏவான அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனே வேட்பாளராக போட்டியிட கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரையும் திமுகவும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே போன்று மதுரையையும் பிடிஆர் குடும்பத்தையும் பிரிக்க முடியாது என்பதே இந்த தொகுதியில் அந்த குடும்பத்திற்குள்ள அரசியல் பின்புலமும் அரசியல் செல்வாக்கும் ஆன்மீக பின்னணியும் அவர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தாலும் ஒரு தனிநபராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மிக திறம்பட திராவிட மாடல் அரசை கொண்டு சென்றதில் முக்கிய பங்காற்றினர். தமிழகத்தின் அமைச்சர்களில் எடுத்துக்காட்டாகவும் உலகம் போற்றும் நபராகவும் பார்க்கப்பட்டவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அந்த வகையில் இவர் வெளிநாடுகளில் பட்டப்படிப்புகளை முடித்துவிட்டு தமிழகம் வந்த பின்னர் முழுநேர அரசியல்வாதியாக வலம் வருகிறார். இவர் கடந்த சில மாதங்களாகவே பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு வருடமும் தொகுதியில் செய்த திட்டங்களை பணிகள் குறித்த வெள்ளை அறிக்கையை பொதுமக்களுக்கு வீடுகளுக்கே சென்று வழங்கும் முறையை ஏற்படுத்தி பழனிவேல் தியாகராஜன் ஒட்டுமொத்த தமிழகத்தின் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறார். அதே போன்று இந்த தொகுதியில் ஆங்காங்கே புகார் பெட்டிகள் வைத்த பெருமையும் இவருக்கு உண்டு. இவை எல்லாவற்றையும் விட தமிழகத்திலேயே வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் பெருவாரியான வாக்குகளை கடந்த 2 முறையும் பெற்ற பெருமைக்குரியவர் இவர் ஆவார். தொகுதி மக்களை அடிக்கடி சந்தித்து நிறைகுறைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் சிறந்த எம்எல்ஏ என்ற பெயரும் மாற்றுக் கட்சியினராலே புகழப்படக்கூடிய நபராக பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறார். அதிமுகவின் சார்பில் நேரடி வேட்பாளர்களை நிறுத்த வாய்ப்பில்லை என்றே தெரிகிறது. கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியை வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அமமுக அல்லது தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு இந்த தொகுதியை ஒதுக்கலாம் என தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதிலும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளே அதிகம் என்பதால் அக்கட்சியின் தலைவர் திருமாரான்ஜி வேட்பாளராக களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. என்டிஏ கூட்டணியின் சார்பில் இவருக்கு அதிமுக பாஜக கட்சிகளின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அளிக்கும் ஒத்துழைப்பை பொறுத்தே தேர்தல் முடிவுகள் இருக்கும் எனவும் முதல் முறையாக வேட்பாளராக களம் காண முடிவெடுத்துள்ள திருமாரான்ஜி முழுக்க கூட்டணி கட்சிகளின் பலத்தை மட்டுமே நம்பி களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தங்கபாண்டியன் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என தெரிகிறது. முக்குளத்தோர் சமுதாயத்தைச் சேர்ந்த இவர் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். இவர் கடந்த சில மாதங்களாகவே இந்த தொகுதியின் ஆங்காங்கே திருமுனை பிரச்சாரங்களை கூட்டங்களையும் நடத்தி வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் துர்கா குமாரசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் மகளிர் பாசறையில் முக்கிய நிர்வாகியாக வழக்கறிஞராகவும் இவர் கட்சியில் சார்ந்த சட்ட போராட்டங்கள் மக்கள் நல பிரச்சனைகளை முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் போட்டியிட்ட ஜே பாண்டியம்மாள் 11,215 வாக்குகளை பெற்றிருந்தார். தற்பொழுது அந்த வாக்குகளை கணிசமாக உயர்த்தி வெற்றி பெறும் நோக்கில் துர்கா குமாரசாமி களமிறக்கப்பட்டுள்ளார். தொகுதியில் பெரியார் பேருந்து வணிக வளாகம் இன்னும் திறக்கப்படாமல் கடந்த 8 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தரைவழி மின்சாரம் அமைக்கும் பணி நிலுவையில் உள்ளது. தேரோடும் சாலைகள் எல்லாம் மின்பாதைகளை தரைவழியில் பதிக்கும் பணி தமிழகத்தில் ஒரு சில தொகுதிகளில் நடந்து வருகிறது. அந்த வகையில் பெரிய தேரோடும் மதுரை நகரில் தரைவழி மின் பதிக்கும் பணி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் தொகுதியில் முழுமையாக நிறைவு பெறவில்லை. மதுரையின் மையப்பகுதியாக இருப்பதால் சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் காணப்படுகிறது. கழிவுநீர் மற்றும் பாதாள சாக்கடை சரிவர பராமரிக்கப்படாததால் பல இடங்களில் சாலைகளில் கழிவுநீர் ஓடும் நிலை, பெரும்பாலான சாலைகள் தரம் இல்லாமல் காணப்படுவதாகவும் புகார்கள் உள்ளன. தனியார் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்ட ஒப்பந்தத்தில் இத்தொகுதியில் உட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை முறையாக அல்லாமல் குப்பைகள் தெருகளில் தேங்குவது ஒரு தொடர் குற்றச்சாட்டாகவே உள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை சௌராஷ்டிரா மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் வெற்றிக்கு முக்கியம் என்பதால் கடந்த தேர்தலில் திமுக அதிமுக வேட்பாளர்கள் சமூக வாக்குகளை பெற போட்டி போட்டது. மறைந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், தற்பொழுதைய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் குடும்பத்தினர் இந்த தொகுதியில் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட செல்வாக்கை கொண்டுள்ளனர். திமுகவின் வெற்றிக்கு பெரும் பக்கபலமாக இது இருக்கிறது. நகரின் வணிக மையம் என்பதால் அரசு ஊழியர்கள், வணிகர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரின் வாக்குகள் எந்த கட்சி பெறுகிறதோ அந்த கட்சியை கொள்கை மற்றும் கவர்ச்சி திட்டங்களை பொறுத்து ஸ்விங் வாக்குகள் உள்ளன. 2021 மக்கள் நீதி மையம் மற்றும் நாம் தமிழர் கட்சி போன்றவை இந்த தொகுதியில் வேட்பாளர்களை நிறுத்தி கணிசமான வாக்குகளை பெற்றன. 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் இந்த வாக்குகளை பிரித்து வெற்றியாளர்களை தீர்மானிப்பதில் தாவேக மாற்றத்தை ஏற்படுத்தலாம். சுருக்கமாக சொன்னால் சௌராஷ்டிரா மற்றும் முக்குளத்தோர் மற்றும் சிறுபான்மை சமூகங்களை ஒருங்கிணைந்து ஆதரவு பெறும் வேட்பாளரை மதுரை மத்திய தொகுதியின் வெற்றி கனியை பறிக்க முடியும்.
என்பதே நிதர்சனமான உண்மை. இதே போன்று உடனுக்குடன் தேர்தல் செய்திகளை காண கிங் 360யோடும் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் உங்கள் வாக்காளர்களை, உங்கள் பிரச்சாரங்களை ஒரே நொடியில் ஒன் டச்சில் அவர்களுக்கு விரைவாக சென்றடையும் வகையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இது பல எம்பிக்கள், எம்எல்ஏக்களை உருவாக்கிய அனுபவம் வாய்ந்த சாஃப்ட்வேர். எங்கள் கிங் 360 வாயிலாக இணையவழி பிரச்சாரங்களும் தேர்தல் பிரச்சாரங்களையும் வெளியிட கீழுள்ள தொலைபேசி எண்ணை அழைக்க வேண்டுகிறோம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.